அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கலாமா? அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிச்சா நமக்கு இந்தியால வேல்யூ இருக்கா? அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்கிறங்காட்டி நமக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்லாம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பேச போறோம். இப்போ நான் இங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். என்ன யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஓஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இங்க கிர்கிஸ்தான்ல இருக்கு. இங்க நான் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில இருந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்ல நிறைய யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்க ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவில் ஏன் எம்பிபிஎஸ் மேக்ஸிமம் சூஸ் பண்ண மாட்டேங்க உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ இந்தியாவில் நமக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட் வேணும்னா நம்ம ரொம்ப டாப்பராக இருக்கணும். இப்போ கட் ஆஃபோட அந்த பெர்சன்டேஜ்லாம் நீங்களே பார்ப்பீங்க, அவ்வளோ இருக்குது. அண்ட் கோச்சிங் சென்டர்ஸில் போயிட்டு நம்ம வந்துட்டு கிராஷ் கோர்ஸ் படிக்கணும், ரிப்பீட்டர் படிக்கணும், சேலஞ்சஸ் படிக்கணும், இதெல்லாமே வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் வந்து அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. அண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தானா கூட ஃபினான்ஷியலி நம்ம சீட் எடுக்கணும்னா கூட நமக்கு அந்த சீட்டோட காஸ்ட் வந்து அவ்வளோ ரேட்டில் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம அப்ராடில் நம்ம வந்துட்டு ஒரு சீட்டை நம்ம அஃபோர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது. நிறைய யூனிவர்சிட்டி ரொம்ப எக்ஸ்பென்சிவான யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. இங்கே ஓஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் பர்சனலாக சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா இப்போது இங்கே ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் லைக் நமக்கு வேர்ல்ட் ரேங்கிங்லையும் பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி ஓஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸ்ல இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நான் ஒரு பெனிஃபிட்டாக பார்க்குறேன். இந்தியா கம்பேர் பண்ணும்போது இங்கே நம்ம அப்ராடில் படிக்கிறதுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியோட ஃபீஸோட கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். நான் இந்தியாவில் படிக்கிறது ஒரு கெட்ட விஷயமா நான் எங்கேயுமே பார்க்கல. அது ஒரு சூப்பரான விஷயமா தான் பார்க்குறேன். பட் உங்களுக்கு நீங்கள் நீட் ட்ரை பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால சீட் கிடச்சதுன்னா அது சூப்பரான விஷயம். இல்லை அப்படின்னா அப்ராட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்குங்க. லைக் பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டா லைக் வந்துட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகாமல் எம்சிஏல வந்து அப்ரூவ் ஆகாமல் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிலாம் வந்து சூஸ் பண்ணிடக்கூடாது. ப்ராப்பராக லைக் என்எம்சி அப்ரூவ்ட் லைக் வந்து கோர்ஸ் டியூரேஷன் அந்த இந்தியாவில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் எல்லாமே வந்துட்டு சேமாக சிமிலராக இருக்கிற மாதிரி யூனிவர்சிட்டி தான் சூஸ் பண்ணணும். அப்படி நான் நிறைய சர்ச் பண்ணேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய நாடுகள் சூஸ் பண்ணேன். லைக் அப்படி ஷார்ட் பண்ணி இந்த ஒரு யூனிவர்சிட்டி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக கிடச்சிச்சு. ப்ராப்பர் இன்டர்ன்ஷிப்போட எல்லா ஃபேக்டரும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த யூனிவர்சிட்டி தான் வந்துட்டு ப்ராப்பராக எனக்கு அமைஞ்சுது. ஸோ இந்த யூனிவர்சிட்டி நான் ஒரு பெனிஃபிட்டாக பார்க்குறேன். ஆஸ் யூஸ்வல் நமக்கு இந்தியாவில் எப்படி ஒரு கோர்ஸ் வந்து அந்த ப்ராப்பராக ஒரு டியூரேஷன் படி எப்படி இந்தியாவில் கோர்ஸ் நடக்குதோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க. அண்ட் முக்கியமாக நான் சொன்னது மேஜராக சொன்னது என்னென்னா நம்மளோட ஃபீஸ் தான். ஃபீஸ் வந்து இங்கே ரொம்ப கம்மி. அண்ட் இன்னொரு பெனிஃபிட்டான விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா நம்ம வரக்கூடிய எல்லா இந்தியன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸாக வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. நம்ம வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம், அவங்க வேறு நாடு, அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே பார்க்க மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடியவங்களாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்தியன்ஸ்க்காக ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம பார்க்குற எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்தியா லிவ்லோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐ லவ் ஆல் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ ஸ்பெஷல் சொல்லி. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்பசி இருக்குங்க. நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் பார்த்தீங்கன்னா எம்பசியில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒரு இந்தியன்ஸ்க்கும் நம்ம இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த ஒரு கண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு கனெக்ட் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இன்னும் சொல்லணும்னா நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. நம்ம நினைப்போம் ஒரு நீங்கள் நினைக்கலாம் நான் கூட வரப்போ ஒரு 200-300 அப்படி தான் படிக்கிறாங்கன்னு நினச்சேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரியுது மோர் தென் 1500 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிக்கிறாங்க. அண்ட் இப்போ கூட ரீசெண்டாக நம்ம காலேஜில் வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாங்க. நிறைய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு அதிகமான எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோ இருக்குது, அதிகமாக எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட இங்கே கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ நான் யூனிவர்சிட்டி பற்றியே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம ஒரு எஃப்எம்ஜியாக இருக்கிறதுக்கான பெனிஃபிட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே படிக்க நமக்கு ரொம்ப அப்ராட் லைஃப் வந்து நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு அப்புறம் அப்ராடில் நிறைய ஸ்டடீஸ் பண்ணணும், அங்கே போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற எல்லாருமே திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் நம்ம லைஃப்ல கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஒருத்தங்க இந்தியா இப்போ நானே இந்தியாவுக்கு வரேன், இல்லை நீங்களே படிச்சு இங்கே முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரீங்கன்னா நம்ம இந்தியாவில் எப்படி வேல்யூ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆஃப்டர் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கே படித்தாலும் நீங்கள் எங்கே எம்பிபிஎஸ் படித்தாலும் எக்ஸாம் கிராக் பண்ணால் நீங்கள் இந்தியாவில் டாக்டர் ஆக முடியும். நீங்கள் இந்தியாவிலே ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜில் படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் அப்ராடில் படித்தாலும் சரி, அதெல்லாம் முடிச்சுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயுமே டாக்டர்ஸ்க்கு இப்போ உங்களுக்கு கொரோனா பீரியட் போய் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்துட்டு அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கணும், ஓஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிக்கணும், இங்கே லைக் ஹாஸ்டல் எப்படி இருக்குது, இங்கே ஃபுட் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்னும் நம்ம எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணணும், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எப்படி இங்கே அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அட்மிஷன்லேருந்து வீசாலேருந்து ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து அவங்க ஃபுல்லாக இங்கே வர வரைக்கும் நான் கைட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கைட் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்
அண்ட் ரொம்ப நீட் எக்ஸாம்லையும் சரி இல்லை அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்து இந்த யூனிவர்சிட்டி பற்றி அவங்களுக்கு தெரிய வைங்க. அவங்க ஜாயின் பண்ணவும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.